அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 1956ஆம் ஆண்டு ஹிந்து வாரிசுரிமை சட்டம். அத பத்தி கொஞ்சம் பொதுவா தெரிஞ்சுக்க போறோம். இத த ஹிந்து சகெஸ்ஷன் ஆக்ட் 1956 அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஆரம்ப காலத்துல எப்படின்னா, மனுஸ்ருதி, இந்து தர்மத்தின் அடிப்படையில தான் இந்த மாரி சட்டங்கள்லாம் இந்து அடிப்படையிலான வகுத்து கொடுக்கப்பட்டது என்பது உண்மதான். ஆனால் அவற்றில் மரபுமுறை இறங்குரிமை அப்படிங்கிற சொத்து அடங்குவதில் குறித்து சரியான விளக்கம் காணப்படல. இது விளக்கங்கள் தெளிவு இல்லை. இதனால் சொத்து அடைவதில குழப்பம் நிறுவிச்சு. வேகமாக கால வளர்ச்சி ஆணுக்கு பெண் சமம் என்ற கருத்து வேகமா வளர ஆரம்பிச்சுட்டு. இதுவரை பார்ப்போம். அதாவது ஆரம்பத்தில இந்த சட்டங்கள்லாம் எப்படின்னா, மனுஸ்ருதி, இந்துவோட தர்மம், சாஸ்திரங்கள் அடிப்படையில தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்துக்களுக்கு. ஆனா அதுல சொத்து எப்படிலாம் யாருக்கெல்லாம் இறங்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெளிவான விளக்கமா இல்ல. ஓகேவா? அப்ப அந்த விளக்கம் இல்லன்ன உடனே, அப்ப அதுக்கப்புறம் கால வளர்ச்சிகள் அடைய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கால வளர்ச்சிக்கு ஏற்ப ஆண், பெண் சமம் என்ற கருத்தெல்லாம் வேகமா வளர்ந்துருச்சு. இதனால மரபு முறை இறங்குரிமை பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமான ஒண்ணா ஆயிப்போச்சு. அப்போ இந்து வாரிசுரிமை குறித்து தொகுக்கப்படாத வகைமுறைகளை முறையானதொரு சட்டமாக துவக்க வேண்டி அவசியம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இதுக்கான ஒரு காலகட்டம் உருவான உடனே தான் 17/6/1956ஆம் தேதியில இந்து வாரிசுரிமை சட்டம்னு ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. பல்வேறு முன்னேற்றமான மாறுதலை கொண்டு வந்தது. இதனால தான் வாரிசு உரிமைகளிலும், வாரிசுகளின் வரிசையிலிருந்து குழப்பம் நீங்குது. இப்ப இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு குழப்பமான ஒரு நிலை தான். யார் யாருக்கு எந்த சொத்து வரும், என்ன ஏதுன்னு ஒரு தெரிவு இல்லாம, அப்படியே ஒரு குழப்பமான நிலை இருந்திருக்கு. அப்புறம் இந்த சட்டம் வந்த அப்புறம் தான் அந்த குழப்பங்கள் எல்லாமே தெளிவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேற்படி சட்டத்துல 31 பிரிவுகள் இருக்காம். அதுல 31 நீக்கப்பட்டு விட்டது. மேலும் நமது தமிழக அரசு 1989ஆம் ஆண்டு இந்த சட்டத்தில் 29வது பிரிவு 29A, 29B மற்றும் 29C என 3 பிரிவுகளாக பிரித்து திருத்தம் செய்தது. அதில் திருத்தம் 25/3/1989ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இனிமேலு 1950 வாரிசு உரிமை சட்டத்தின் பிரிவுகள் சுருக்கமாக காண்போம். அதுக்கப்புறம் உள்ளத நான் சுருக்கமா சொல்லி தரேன். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் இதுதான். இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு இல்ல, விளக்கம் இல்லாம இருந்திருக்கு. சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதற்கான ஒரு தெளிவு, விளக்கமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இது எடுத்துக்காட்டுது. இதற்கான அடுத்த கட்டமாக இந்த சட்டங்கள் என்ன சொல்லுது, இதனோட பிரிவு ஒவ்வொன்னும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.